Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. நம்ம கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். இருந்தாலும் இது எவர்கிரீன் வீடியோ. அதனால தான் ஹெட்டிங் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்த ஒரு மாணவருக்கு அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னால் ஒரு 20,000க்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். அதாவது 18,073 ரூபா கட்டணும். அது போக செக்யூரிட்டி டெபாசிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்ந்து போட்டிருந்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபா. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூபிஐ பேமெண்ட் செஞ்சுக்கலாம். அதே போல் நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ்ஸு, ஆன்லைன் கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், என்னுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டு ரொம்ப ஹியூஜாக இருக்குது, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 13 லட்சம் ரூபா கட்டணும், இல்லைன்னா என்ஆர்ஐ சீட்டில் நான் ஒரு 23 லட்சம் ரூபா கட்டணும், என்ஆர்ஐ லேப்ஸ்டில் ஒரு 21.5 லட்சம் ரூபா கட்டணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில், அந்த அளவுக்கு என்னுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டு கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஆஃப்லைனில் நான் எப்படி பணம் கட்டணும் அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. ஏன்னா ரவுண்டு 1ல் இந்த பிரச்சனையை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இனி வரக்கூடிய ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அதாவது மாப்பப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டில் எல்லா ரவுண்ட்லேயும் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய வருஷங்களில் 2025, 26 எல்லா இடத்துலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், அதாவது அதிகமான பணம் செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற கடைசி நாள் வரைக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்டை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போது நேராக விஷயத்துக்கு வந்துடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அலாட் ஆனவங்க பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகணும். பேமெண்ட் கேட்வேல நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நிறைய பேங்க் போர்ட்டலெல்லாம் இருக்கும். ஸ்டேட் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, IOB, இந்த மாதிரி நிறைய போர்ட்டல் இருக்கும், பேங்க் போர்ட்டல். இந்த பேங்க் போர்ட்டலில் IOBயை செலக்ட் பண்ணுங்கள். IOBயில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே போல் ஆஃப்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆஃப்லைன் சலானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்போது நம்ம எந்த லாகின் ஐடியிலேருந்து நம்ம சலானை டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த சலான் நம்பர் இருக்கும். யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம், மர்ச்சன்ட் நேம் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தான். ஓகேங்களா? அதில் இன்ஃபர்மேஷன் 1, 2 இதெல்லாமே இருக்கும். எதுக்காக பணம் கட்டுறோம், டியூஷன் ஃபீஸுக்காக பணம் கட்டுறோம். சலான் அமௌண்ட்டு அதுவே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆகிருக்குதுன்னா 13 லட்சம் ரூபா காமிக்கும். இதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா அந்த ஃபீஸ் காமிக்கும். என்ஆர்ஐ சீட்டில் எடுத்திருந்தீங்கன்னா 23 lakhs அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருக்கும். என்ஆர்ஐ லேப்ஸ்டாக இருந்தால் 21.5 இருக்கும். அது போக அதர் சார்ஜஸ்னால் சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது ஆட் ஆகிருந்தது அப்படின்னா அதையும் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு நம்ம பே பண்ண வேண்டியது 13,50,000 ரூபாய், 13,50,000 ஒன்லி. அப்போது இது எல்லாமே நீங்கள் சலான் டவுன்லோட் பண்ணும்போதே பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வங்கிக்கு செல்ல வேண்டும். ஓகேங்களா? இப்போது இதில் உங்களுக்கு இந்த மாதிரி கிளியராக இருக்குது. 2 காப்பி இருக்கும். ஒன்று கஸ்டமர் காப்பி, இன்னொன்று பேங்க் காப்பி. ஓகேங்களா? கஸ்டமர் காப்பியில் நீங்கள் எதுவுமே ஃபில்அப் பண்ண தேவையில்லை, எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். கேண்டிடேட் நம்பர், சலான் நம்பர் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சலான் நம்பர், யாருக்கு கட்டுறீங்க, மர்ச்சன்ட் நேமு, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அதே போல் இன்ஃபர்மேஷன் 1, 2, 3 எதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ பணம் கட்ட போகிறோம், அது
ரிட்டர்ன்லேயும் இருக்கும். டிரான்சாக்ஷன் ஐடி டியூ டு சம் ப்ரைவசி இஷ்யூஸ் அதெல்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். பேமெண்ட் டேட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர் சிக்னேச்சர் நீங்கள் இங்கே சைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் அதே போல் கேஷியர் சீல் அண்டு சிக்னேச்சர் அந்த பேங்க் அத்தாரிட்டிஸு அங்கே சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது இங்கே சைன் பண்ணிவிட்டு அவங்க சீல் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும்? இது வந்து நீங்கள் பேமெண்ட் கவுண்டரில் கட்டுனதுக்கான சலான். இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பேங்க்கில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் கட்டி முடிச்சாச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆனதுக்கு ஒரு மெசேஜ் வரும் இல்லைங்களா? உங்கள் ஃபோனில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க்கில் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். 13.5 அதாவது 13,50,000 ரூபாய் பணம் கட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? மெசேஜ் டெபிட் ஆனதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். அப்போ மெசேஜ் வந்துருச்சுன்னா நம்ம பணம் கட்டிட்டோன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் பேங்க்லேயே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கான ரெசிப்ட் இந்த மாதிரி வங்கியினுடைய ரெசிப்ட் இருக்கும். இன்ஸ்டிடியூட் நேமு நம்ம எதுக்கு கட்டுறோம்? டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் செலெக்ஷன் கமிட்டி. இது அடுத்தது ட்ராக்கிங் ஐடி, மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் ஐடி, இன்ஃபர்மேஷன் 1 2 3 அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டோம். டியூஷன் ஃபீஸுக்காக கட்டுறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் கட்டணும், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ், நம்ம அமௌண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னா ப்ராசஸிங்னு வரும். இன்னமும் கம்ப்ளீட் ஆகலைன்னா அவைட்டட்னு வரும். கட்டி முடிக்கலைன்னா பெண்டிங்னு வரும். எல்லாம் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஃபெயிலியர்னு வரும். அப்போ நம்ம எல்லாமே கட்டியாச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டவுன்லோடு த ஆஃப்லைன் சலான் PDF இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸில் ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே முடிஞ்சுது, பேங்க் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வீட்லேயோ இல்லைன்னா பேங்க்குக்கு வெளியிலையோ நீங்கள் லேப்டாப் ஏதாவது வச்சுருக்கிறீங்க, டேப் ஏதாவது வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுடைய காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது யாருக்காக அப்படின்னா, சார் ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு ஒரு சீட்டு, NRI சீட்டு ஒரு NRI லேப்ஸ் சீட்டு கிடச்சிருச்சு, லம்சம் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு என்னுடைய டிரான்சாக்ஷன் லிமிட் கிடையாது, என்னுடைய ATM கார்டையோ இல்லை வேறு எந்த மெத்தட்லையும் என்னால் கட்ட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஆஃப்லைன் மெத்தடில் கட்டுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், சார் நான் வந்து இன்னமும் எனக்கு ஆன்லைனில் பணம் கட்ட தெரியாது, எனக்கு எல்லாமே பேங்க்கில் போய் கட்டிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுறது எனக்கு பேப்பர் மோடில் ப்ரூஃபாக இருக்கிறதும் நல்லது, சேஃபாக இருக்கிறதும் நல்லது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 நெக்ஸ்ட் இயரில் யாராக இருந்தாலும் இனி வரக்கூடிய அனைத்து வருடங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைனில் பணம் கட்டணும் அப்படின்னா இதுதான் மெத்தட். ஏன்னா ஆஃப்லைன் மெத்தடில் ஒரே ஒரு பேங்க்கில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. IOB பேங்க்கில் நீங்கள் வந்து டவுன்லோடு த அலாட்மெண்ட் ஆர்டர் த்ரூ ஆஃப்லைன் மோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சலானை டவுன்லோட் பண்ணிவிட்டு, சலானை டவுன்லோட் பண்ணும்போதே நீங்கள் எந்த லாகின் ஐடியிலிருந்து கட்டுறீங்களோ அந்த சலான் நம்பர் வந்துடும். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கீழே வந்து கேஷியர் சீல் அண்ட் சிக்னேச்சர் அவர் பேங்க் அத்தாரிட்டி போடுவார். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சிக்னேச்சர் நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கட்டிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த செகண்டே உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு எந்த காலேஜில் கிடச்சிது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு பேங்க் ஒர்க்கிங் டேயில் ஒரு நாள் தேவைப்படும். காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா அது வந்து பிரான்ச்சை பொறுத்து, க்ரௌட் அதிகமாக இருக்கிற பிரான்ச்சாக இருந்ததுன்னா மார்னிங் 10லேருந்து 4க்குள்ளே முடிஞ்சிடலாம். இல்லை கொஞ்சம் சின்ன பிரான்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிற பேங்க் வந்து சின்ன பிரான்ச்சாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் டேக்குள்ளேயே முடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு ஃபுல் ஒர்க்கிங் டே, காலையில் 10 o'clock போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 4 o'clock முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டோ ஆர் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock அதாவது வித்தின் த 24 hours உங்கள் பணமெல்லாம்
ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த மெத்தேடு வந்து ஆஃப்லைனில் கட்டணும், கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணணும். அமௌண்ட் வந்து எனக்கு செக்யூர்டாக நான் ரெமிட் பண்ணிட்டேன், பேங்க்கில் ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டி கிட்ட தான் நான் பணம் கட்டினேன் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ. அப்போது இந்த வீடியோ தேவைப்படுறவங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீ வரக்கூடிய அடுத்தடுத்த ரவுண்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கும் அடுத்தடுத்த வருடத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதையும் கேட்டுக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை போடுங்க சார், வரக்கூடிய மாணவர்கள், இனி வரக்கூடிய அடுத்தடுத்த சுற்றில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பேரண்ட் என்னோடய ஃப்ரெண்டு இதுக்கான எல்லா டேட்டாவும் கொடுத்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்த அந்த நண்பருக்கு SAPVS யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.